வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே ஒன்றும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா ஒன்றும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் எப்படி இருக்கு? நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. நமக்கு ஒன்றும் சனி பயிற்சி, ராகு இது பயிற்சிலாம் எதுவும் இல்லை. சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிலேஸ் இருக்குது. முட்டி மோதிங்க ஜெயிச்சிருவீங்க. நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதம் சூரியன் புதன்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்கும். சூரியன் புதன் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் வரும். நம்ம ஏற்கனவே பொறுமையானவங்க தான். ரிஷபம் மோஸ்ட்லி பொறுமையாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்திருக்கும். சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சில டைம் யோசிக்காமல் எதனா தப்பு செஞ்சிட்ருப்போம். ஏன் செஞ்சோன்னே தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருப்போம். இப்போ அந்த கிளாரிட்டி வரும். இந்த மாதம் சரியான கிளாரிட்டி வரும். முக்கியமாக எதில் வரும்னா பண விஷயம், குடும்பம் விஷயம்ல நிறைய வரும். ஏன்னா பணத்துலலாம் இப்போ குரு சுக்கிரன் இருக்காங்க. அது சரியான யோகம். ஓகேங்களா? அதில் பணம் நல்லா வரும் உங்களுக்கு. அதில் ஒன்றும் கிளாரிட்டியோடு சூப்பராக இறங்கி செய்வீங்க. நீங்கள் செய்கிற முயற்சி, இப்போ உங்களுக்கு ஜூன் மாதம்னா பார்த்திங்கன்னா குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். நீங்கள் எடுக்கிற முயற்சியில் நல்லா வின் பண்ணுவீங்க. வேலை, பிஸ்னஸ், கல்யாணம், எந்த விஷயத்தில் முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது இப்போ அடுத்து இதில் மெயினாக எதுக்கு அப்படின்னா, திருமணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் குரு பயிற்சி நடக்குது, சரிங்களா? உங்கள் திருமண வீட்டை தான் பார்க்குறாரு. டைரெக்டாக உங்கள் திருமண வீட்டை பார்க்குறாரு. அப்போ யார் யாருக்கெல்லாம் திருமண தடையாக இருந்ததோ, யார் யாரெல்லாம் டிலே ஆகிட்டுருக்கோ மேரேஜ், அவங்க எல்லாருக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு இது ஒரு பக்காவான டைம். அதனால் ஏற்கனவே ரொம்ப வருஷம் டிலே பண்ணிடலாம். அந்த 80s 90s கிட்ஸ்லாம் ஏற்கனவே ரொம்ப டிலே பண்ணிட்டீங்க. இப்போ திருமணம் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா சூப்பர், லைஃப் டைம் செட்டில்மெண்ட், குட். இது கூடவே உங்களுக்கு வேலையில் எதனா முன்னேற்றம் வேணும்னா அதுவும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். என்ன ரிஷபமும் பேசி எனக்கு இந்த ப்ரொமோஷன் வேணும், இந்த சேலரி ஹைக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடித்து பேச மாட்டாங்க. இவங்க சிம்பிள் மாடு, நந்தி பகவான், மாடு பொதி சோமகரங்க சுமந்துட்டுருக்கோம். ரிஷபம்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு ரிஷபமோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒரு ரிஷபமோ கிடச்சா நீங்கள் தான் லக்கி. ஏன்னா குடும்ப சுமையை தாங்குவாங்க. ஆஃபீஸ்லேயும் வேலையை இழுத்து போட்டு செய்வாங்க. அதாவது எல்லோரும் ஒரு 6:30-7 மணிக்கு கிளம்பிட்டா 8:30 வரைக்கும் ஒருத்தர் கம்ப்யூட்டர் உட்காந்து தட்டிக்கிட்டே இருப்பார் ரிஷபம். அவர் அந்த மொத்த ஆஃபீஸை தூரில் சுமந்துட்டு வேலை செய்வார். சில பேர் வேலை செய்யறதா பாவனை காட்டுவாங்க, அவங்கள சொல்லலை. உண்மையிலே சில பேர் உட்காந்து செய்வாங்க. எதுக்கடா 5 ரூபா கொடுத்தா ஏன்டா 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன்னு சொல்ல வந்துடுமா? அதெல்லாம் ரிஷபம், அது அவங்க பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் அந்த எவ்வளோ வேலை செஞ்சீங்களோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா ஆஃபீஸில் ஒரு நல்ல ரெகக்னிஷேஷன், ஒரு நல்ல அவார்டு, இல்லை ஒரு நல்ல போஸ்டிங், நல்ல பணம், சேலரி இன்க்ரீஸ், இல்லை ஃபாரின் கூட அனுப்புவாங்க. ஏதோ ஒரு நல்லது நடக்கும். என்னன்றதை கவனிங்க. அதை டைட்டாக பிடிச்சிட்டு டக்குன்னு முன்னேற பாருங்கள் ஆஃபீஸில். இது ஒன்று.
கல்யாணமும் சொன்னோம். கல்யாணத்துக்கும் டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராவது ஏன்னா இது வந்து சுக்கிரன் வீடுன்றதுனால யாராவது லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, லவ் அமையிற மாதிரி இருக்குது, இல்லை யாரையோ பிடிச்சிருக்கு, கரெக்டான ஆளுங்க யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லிவிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆண்கள், அதான் வயசில் பெரிய ஆண்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய அப்பா, பெரியப்பா பர்சனலாக இருந்தால் இவங்களை கேட்கலாம். ஆஃபீஸில் ஏதோ ஒரு விஷயம் முன்னேற்றத்துக்குன்னா உங்களோட மேனேஜர்ஸ், சீனியர்ஸ், முக்கியமாக ஆண்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. சூப்பர், டன். வேறு என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலும் முன்னேறும். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. ப்ராஃபிட் தான் ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ இதில் வந்து நிறைய பேர் பேங்கிங்கில் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் மீடியாவில் இருப்பாங்க, வேறு ரிஷபத்துக்கு வந்து உணவு சம்மந்தமாக, பால் சம்மந்தமான விஷயங்கள், பொருட்களில் இருப்பாங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து எதனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை வெளி ஊர், இன்றைக்கி நம்ம வந்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்புறது அவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கிறதோ, இல்லை அதுக்கான சர்டிஃபிகேஷன் அக்ரிமெண்ட் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அது வந்து உங்களை காப்பாற்றும். அப்படி தான் நம்ம வந்து லாஸஸை குறைச்சிக்க முடியும், பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். சரி, வேறு எந்தெந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னா, பண விஷயம் அது முதலீடு. தேவைப்பட்டால் மட்டும் முதலீடு பண்ணுங்க, என்ன தொடாதீங்க முதலீடு. ஏன்னா முதலீடு வந்து நிறைய பிரச்சனை. இது வந்து பெண் வீடு, நிலம் வீடு, இவங்களுக்கும் சொத்து சேர்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், 10 ரூபா போட்டு அதை ஒரு 100 ரூபாவாக்கணுன்ற ஆசைலாம் நிறைய இருக்கும். நீங்கள் வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, நகை வாங்குறதாலும் சரி, யோசித்து கரெக்டான இடத்துல பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதில் வந்து இவங்களுக்கு 12ல் செவ்வாய் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் ரொம்ப ஜாஸ்தியாகும். சரிங்களா? அது தூங்குறதுக்கு முன்னாடி என்ன கூல்டவுன் பண்ண அதை வந்து தொப்புளில் எண்ணெய் வைக்கிறது, இதெல்லாம் அந்த காலத்தில் பாட்டிங்க நம்மளுக்கு வீட்டுகளில் சொன்னது தான் அதை பண்ணியிருக்கோம், நல்லா ஒர்க் ஆகுது. நல்லெண்ணெய் தொப்புளில் வச்சுட்டு தூங்குறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் தலையில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தலையில் தேய்க்கிறது ரொம்ப சிறப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப கூல்டவுன் ஆகும், அது கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகும். சரிங்களா? தொப்புளில் வச்சுக்கிறது நல்லது. அதுவே ஹீட்டை வந்து பயங்கரமாக குறைக்கும். உள்ளங்காலில் ஒரு ட்ராப் 2 ட்ராப் வச்சுக்கிறது நல்லதுன்னா, அப்படியே போட்டு எண்ணெயை போட்டு முழுக சொல்லலை, ஒரு ட்ராப் 2 ட்ராப் உள்ளங்காலில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து சூட்டை வந்து பயங்கரமாக குறைக்கும். சரிங்களா? இதில் எனக்கு சொல்லி கொடுத்தது ஃபாலோ பண்ணுறேன், இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், தூக்கம் நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த நல்ல விஷயம்லாம் நடக்க, கெட்ட விஷயம்லாம் குறைய எந்த தெய்வத்தை வழிபடணுன்னா லக்ஷ்மி அம்மா. உங்களுடைய வீட்டோட அதிதெய்வதே லக்ஷ்மி அம்மா, தாராளமாக அவங்கள வழிபடலாம். வெள்ளை மொச்சை நாட்டு சக்கரையில் கலந்து லக்ஷ்மி அம்மாவுக்கு படைச்சிட்டு நீங்கள் அன்னதானமும் கொடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான மாதமாக அமையும். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று.
இப்போ சனி பயிற்சியில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக என்ன கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.